ஒரு அற்புதமான கதை. கடைசி வரைக்கும் கேளுங்க. லைஃப் லெசன். என்னுடைய பதிவு எல்லாமே அப்படி தான் இருக்கும். புரியுதா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறிவு இருந்தால்தான் என்னுடைய பதிவையே நீங்கள் பார்க்க முடியும். தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கணும், நான் பதிவு போட்டுன்னு தான் இருப்பேன். சரி, நான் கதைக்கு வரேன். ஒரு கற்பாறைகள் நிறைந்த கடற்பகுதியில் ஒரு கலங்கரை விளக்கு இருக்குது. அந்த வழியாக போகக்கூடிய கப்பல்களுக்கு அந்த கலங்கரை விளக்கத்தில் தான் அந்த விளக்கு தான் வழிகாட்டி. அந்த விளக்கை பராமரித்து ஒரு அதிகாரி நியமிக்குது அந்த நாடு. அவருக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெய் கொடுப்பாங்க. இவர் அந்த எண்ணெயை வச்சு தான் அந்த விளக்கை ஏற்றி இரவு அந்த வழியாக போகக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு வழிகாட்டி. அந்த கலங்கரை விளக்கத்துலேருந்து ஒரு வெளிச்சத்தை வச்சு தான் அவங்க பாறைகளில் மோதாமல் போகணும். இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள சில பேர் என் குழந்தை படிக்கணும், கொஞ்சம் எண்ணெய் தரீங்களா? என் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் ஆயில் போட்டால் அந்த துருலாம் சரியாக போயிடும், கொஞ்சம் எண்ணெய் தரீங்களா? இது போல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நியாயமான காரணங்கள்லாம் சொல்லி அந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு மாதத்திற்கு தேவையான எண்ணெய் தான் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. இவர் அதையும் தாண்டி எல்லாருக்கும் கொடுத்து செலவு பண்ணதுனால கடைசியாக ஒரு வாரம் எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. இதனால் நிறையா கப்பல்கள் ஆக்சிடெண்ட் ஆகி பல பேர் உயிர் பலியாகுது, பல பொருளாதார நஷ்டம் ஏற்படுது. இப்போ ஒரு ஆய்வு செய்யறதுக்கு அந்த நாட்டு அரசு ஒரு காவல்துறையை நிர்ணயித்து அவர் விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்க விசாரித்து பார்த்ததில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துக்குது. இவர் செய்தது நியாயமாக இருந்தாக்கவா, இவர் என்ன வேலைக்காக எண்ணெய் கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை அவர் செய்யாமல் எண்ணெயை வீணாக்கினதுனால இவர் பேரில் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை தான் செய்யணும். அதனால் நம்மளை சுற்றி நிறையா நியாயங்கள் இருக்குதுன்றதுனால நம்ம எல்லாத்துலேயும் செலவழிச்சிட்டா நம்ம செய்ய வந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியாது. இதனால் பாதிப்பு நமக்கு தான், சமுதாயத்துக்கு தான். இதை உணர்ந்து செய்யணும் தான் கருத்து, இந்த கதையோட கருத்து. இதை நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா கதையை கேட்டு தூங்குங்க. நன்றி.